Hi friends, welcome back to Kavitha Samayal. இன்னைக்கு நம்ம பாஸ்தா ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் கோதுமை பாஸ்தா நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப ஈஸி. 1 கப் கோதுமை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். 1 கப் கோதுமை எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்தி அதை நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அது மேலே தடவி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். சிக்கனோட போன்லெஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போ 6 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பீஸாக நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேப்பு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்னதாக மடித்து விட்டுக்கோங்க. சென்டரில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் விசிறி மாதிரி இருக்கும். நல்லா அந்த ஷேப்பை விசிறி மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ஷேப்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து நம்ம ஃபோர்க்கில் ப்ரெஸ் பண்ணோன்னா அதோட அச்சு விழுகும். இப்படி நம்ம ரோல் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2 பக்கமும் இப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி பிடிச்சு இப்படி க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 ஷேப்ஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்திக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச 2 ஷேப்பையும் நான் உள்ள சேர்த்திக்கிட்டேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக திரட்டிட்டிங்கன்னா எல்லாம் சீக்கிரம் உடஞ்சி போயிடும். ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியில் நல்லா தளன்னு கொதிச்சா போதும். எடுத்துடலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்த வேண்டாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம பிசைஞ்சு வச்ச சிக்கன் இதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் சிக்கன் சேர்த்த மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் வெங்காய தக்காளி மட்டும் சேர்த்தியே கூட இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். சிக்கனை சேர்த்திட்டு நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மசாலா இருக்கும்போதேவும் நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தாவை உள்ளே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.